எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சரியா சொல்லும் வரைக்கும் உங்களை விட மாட்டேன். இயேசுவும் அப்படிதான். ஒரு காரியத்தில் ஒரு ட்ராக்ல நாம சரியா வரும் வரைக்கும் என்ன செய்வார் சொல்லுங்க? விடவே மாட்டார். ஏண்டா நாம் அவருக்கு தேவை. அல்லேலூயா. தேவையில்லாத ஒரு பாத்திரம் விட்டுருவார். நாங்க எல்லாரும் அவருக்கு சொல்லுங்க தேவையான சொல்லுங்க தேவையான சிலாக்கள் சொல்றத பார்க்க என்னத்த பாத்திரமா இருந்து பிரதர் என்னத்தை சொல்லி என்ன பிரயோசனம். நாங்க அந்த அளவுக்குலாம் டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் மேலோட்டமா இருந்துட்டு வந்துட்டு ஆராதனைக்கு போயிட்டு அப்படியே போனா போதும். அப்படியே போனா ஆனா அதுக்கும் இயேசு விட மாட்டார். அல்லேலூயா. அதுக்கும் சொல்லுங்க அதுக்கும் ஏசப்பா விடவே மாட்டேன். நம்ம ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் இந்த காலை விழுங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சாட்சிகள் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்க சாட்சிகள் நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி நாங்கள் சொல்லணும். அல்லேலூயா. சாட்சி சொல்லுகிறது அல்லது இவர் ஜெபிச்சதால் இப்படி வந்துட்டு, அல்லது என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டதால் அப்படி வந்துட்டு, அல்லது பாஸ்டர்களுக்கு ஜெபிச்சதால இப்படி உண்டாயிற்று என்று சொல்றதை பார்க்கிலும் இயேசு எனக்கு இதை செய்தார், இயேசுதான் பெரியவர் என்று அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அந்த பாயிண்ட் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். ஏண்டா சங்கீதம் சொல்லுகிறது அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் சபை நடுவே சாட்சியாக சுவிசேஷமாக என்ன செய்வேன் சொல்லுவேன். சபை நடுவில் சாட்சி சொல்லுகிறது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. நாம் எடுத்துக்கொள்வோம் எபேசியர் புத்தகம். நீங்க சாட்சியெல்லாம் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக போவோம். எபேசியர் 3வது அதிகாரம் 13வது வார்த்தை. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். பைபிள் கொண்டு வராதவங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன பைபிள் கொண்டு வராதவங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பைபிளை கொண்டு வரது நல்லது. அல்லேலூயா. இன்னும் நாங்க சொற்ப பேரா இருந்தாலும் அநேகத்துக்கு அதிபதிகளாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சத்தில் நாங்கள் என்ன இருக்கணுமா? உண்மையாக இருக்கிறதை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தில் சில பாருங்க பிள்ளைகளுக்கு நம்ம சில காரியங்களை சொல்ல நேரம் ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு காரியங்களை செய்கிற நேரம் அடுத்தது அவங்களுக்கு ஒரு காரியம் செய்யறது நமக்கு எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். நம்முடைய இருதயம் அப்படி மாறிடும். அவங்களுக்கு ஈஸியா இருக்கு நாங்கள் அந்த காரியம் செய்யறது. பைபிள் கொண்டு வந்து பைபிளை திறந்து இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், பைபிளை கொண்டு வந்து வாசித்து திறந்து வாசிக்கிறது நல்லது. ஃபோனில் இருக்கிற அப்படி நான் பிள்ளை சொல்ல வர இல்லை. அதை விட மேலானதாய் உங்கள் நெறி சிறந்து இருக்கட்டும் இயேசு சொன்னார். எப்படி சொன்னார்? பரிசேயர் சதுசேயரை விட அவங்க செய்யற சரியாப்பா, அவங்க பழைய ஏற்பாட்டில் வேதத்தில் சொன்ன காரியங்களை கடைபிடிக்க நல்லது. ஆனால் அதை விட சீசர்களாய் அழைக்கப்பட்ட நீங்கள், என்னோடு பயணிக்கிற நீங்கள், என்னோடு இருக்கிற நீங்கள், உங்களுடைய நெறி என்னவா இருக்கட்டும்? சிறந்ததாக மேலானதாக இருக்கட்டும் என்று இயேசு பார்க்கிறார். அப்ப இதெல்லாம் ஒரு சிறந்த நெறிகள், நிறைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற சின்ன சின்ன காரியங்கள். நாம் வாசிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 13வது வார்த்தை. எடுத்து வாசிக்க முடியும்? வாசிக்கிறீங்களா? ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாளிலும் நம்முடைய சபையோடு தேவ ஜனங்களோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியானவர் பேச விரும்புகிறார். உங்கள் நிமித்தமாய் நான் படுகிற உபத்திரவங்கள், தீங்குகள், இதன் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்பது என்னுடைய விருப்பமாக
என்னுடைய வாஞ்சையாக, என்னுடைய ஆசையாக இருக்கிறது அப்போஸ்தலர் பவுல் எபேசிய மக்களுக்கு கடிதம் எழுதும்போது சொல்லுகிறார். நான் படுகிற உபத்திரவம், நான் படுகிற சோதனையினால் எனக்கு வருகிற தீங்கை பார்த்து உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் கிறிஸ்தவ ஜீவிதம், நீங்க வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற அந்த பற்றுறுதி ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றேன். அது என்னத்துக்காக சொன்னா, மகிமைக்காக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது, ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது, அல்லது கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நடக்க ஆரம்பிக்கிற பொழுது, ஒரு வேதனை உபத்திரவம் வருகிற பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதை தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். என்று சொன்னால் எல்லாம் சுமுத்தா போய் கொண்டு கண்டு வைங்க, திடீரென்று ஒரு செய்தி நம்முடைய காதுகளே வருகிறது. எப்படி வரும்? நாளைக்கு மோர்கேஜ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிட்டாங்களாம், நாளைக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஹார்ட் பீட்ஸ். அல்லது எல்லாம் சுமுத்தா போய் கொண்டிருக்கு, வருஷம் டாக்டர்கிட்ட நீங்க செக்அப்புக்கு போறீங்க, திடீரென்று டாக்டர் சொல்றார் இந்தந்த செக்ஷன்ல இந்தந்த பார்ட் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது. அல்லது எல்லாம் ஒரு பிளான் பண்ணி நீங்க ஒரு காரியத்துக்கு செய்கிற பொழுது எல்லாம் ஓகேயா இருக்கிற திடீரென்று ஒரு செய்தி வருகிறது, அந்த பிளான் எல்லாத்தையும் அப்படி உடைக்கும்படியாக ஒரு செய்தி வருகிறது. என்றால் ஒரு உபத்திரவம், ஒரு துர்ச்செய்தி, ஒரு காரியம் நம்முடைய காதில் விழுகிற பொழுது நம்முடைய இருதயத்தில் அசைவு உண்டாகும். அது யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம், இந்த சாட்சியை நான் சொல்றேன். 2 கிழமைக்கு முதல், 2 weeks 3 weeksக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிச்சுட்டு, அப்ப திடீரென நான் யூரின் பாஸ் பண்ண, யூரின்ல பிளட், அந்த யூரின் பிளட்டா போய்கொண்டே இருக்கு. இதுக்கு நான் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்றாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன், ஆண்டோட ஆராதனை நடத்துகிறவன், ஆண்டோர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறவன். திடீரென்று இந்த வாழ்க்கையில இத்தனை வருஷத்திற்கு இப்படி ஒரு சூழ்நிலை நான் பார்த்ததே இல்லை. திடீரென்று நான் யாருக்குமே சொல்லல. அப்படியே சர்ச்சை முடிச்சுட்டு அப்படியே போயிருக்கிறேன். ஈவினிங் சர்வீஸுக்கு போறேன். இரவு ஒரு பயம், ஒரு திடீரென்று இருதயத்தில் ஒரு சூழ்நிலை எல்லாம் மாறுது. அந்த விசுவாசம் தளர ஆரம்பிக்க பார்க்குது. யாருக்குமே இதை சொல்லல, என்னுடைய வீட்டுக்கு கூட நான் சொல்லல, யாருக்கு கூட அறிவிக்கல. அப்ப ஒரு பக்கம் தேவனதை மாற்றுவார், ஏன் இப்படி வந்த ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் மற்ற செய்தி எல்லாம் வருது. எப்படி? பிளடர்ல கேன்சரா இருக்குமோ, கிட்னில கல்லா இருக்குமோ, நம்ம கிட்னி போயிட்டோ, சரி அப்ப நம்ம கதை முடிஞ்சது. வைஃப் பிள்ளைகள் வாரத்துக்கு கிடையாது, நம்ம ஒரு நோயாளியா இப்படி எல்லாம் பிக்சர் நம்முடைய கண்களுக்கு முன்னால் அப்படி வந்து கொண்டே இருக்கு. இரவு அப்படியே கடந்து போகுது, தூக்கம் இல்லை போகுது. ஆனால் ஒரு விசுவாசம் இருதயத்தின் ஆள பேசிக்கொண்டே இருக்குது. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். அந்த இரவு அப்படியே போய்கொண்டு இருக்குது. நான் திடீர்னு மருந்தும் எடுக்க மாட்டேன். அது எனக்குள்ள இருக்க பெரிய கெட்ட பழக்கமோ என்னவோ தெரியாது. மருந்து எடுக்கிற இல்லை, டாக்டர்கிட்ட போறேன்டா அது பெரிய, அதெல்லாம் அலர்ஜிக்கு மாதிரி எனக்கு. அப்ப அப்படியே போய்கொண்டிருக்க நேரம் திடீரென்று காலையில், திங்கட்கிழமை காலையில் ஆவியானவர் சொன்னார், இருதயத்தில் ஒரு உணர்வு. நான் நினைக்கிறேன் நிச்சயமா ஆவியானவர் வந்திருப்பார், நீ டாக்டர்கிட்ட போ அப்படின்னு. அங்க போனா டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்கலாம், சொன்னாங்க அது ஒரு பிரச்சனையே இல்லை, சாதாரண இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னாங்க. ஏன் நான் இதை சொல்லவான்னு சொன்னா, ஒரு உபத்திரவம், ஒரு பேட் நியூஸ் எல்லாம் ஸ்மூத்தா போய் கொண்டிருக்கிற நேரம், இதுவரை காலமும் நாம் அனுபவிக்காத
ஒரு பிரச்சனை, ஒரு செய்தி, ஒரு காரியம் நம்முடைய காதுகளிலே வருகிற பொழுது மனுஷர்களாகிய அல்லது கிறிஸ்தவர்களாகிய அல்லது கிறிஸ்தவர் அல்லாத இருந்தாலும் நம்முடைய இருதயம் அசைக்கப்படும், நம்முடைய இருதயம் சோர்ந்து போக ஆரம்பிக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கும். ஆனால் தேவன் அந்த சுகத்தை தந்தார். அல்லேலூயா. ஏன் நான் சொல்லுவார் என்று சொன்னால், என்ன ஒரு செய்தி, ஒரு துர்ச்செய்தி அல்லது ஒரு சிச்சுவேஷன் மாறுகிற பொழுது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகும். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கிற நேரம் அல்லது ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிற நேரம் அல்லது மற்றவர்களை பார்க்கிற நேரம் கலக்கம் ஆரம்பிக்கிற பொழுது நம்ம இருதயம் சோர்ந்து போக ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளும் கட்டி காத்த விசுவாசம், இவ்வளவு நாளும் ஜெபித்த ஜெபம், இவ்வளவு நாளும் வாசித்த வேத பகுதி, இவ்வளவு நாளும் கர்த்தர் மேல வைராக்கியமா இருந்த காரியம் ஒரு கணம் அசைய ஆரம்பிக்கும். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், உங்கள் உபத்திரவங்களில் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறேன். காரணம் என்ன? அது உங்களுக்கு மகிமைக்காக. அல்லேலூயா. அது நமக்கு மகிமைக்காக. அப்ப உபத்திரவங்களில் சோர்ந்து போகாத இருதயம் நமக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் தேவன் குறியாயிருக்கிறார். நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போக கூடாது என்பதில் தேவன் நோக்கமாயிருக்கிறார். என்றால் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வார்த்தை நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு என்று இயேசு தன்னுடைய வாயினால் சொல்லிவிட்டார். உலகத்தில் வியாதிகள் வரும், உலகத்தின் சூழ்நிலைகள் மாறும், உலகத்தில் காரியங்கள் சம்பவிக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் ஒவ்வொரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்பதாக என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாக நான் அதை சொல்லுகிறேன். அப்ப என்னிடத்துல நீங்கள் நம்பிக்கையா இருக்கும்படியா நான் சொல்லுகிறேன். காரணம் என்ன? நீங்கள் திடன் கொண்டு ஆக வேண்டும். உபத்திரவங்கள் அல்லது வியாதிகள் அல்லது சூழ்நிலைகள் வருகிற பொழுது சோர்ந்து போகாத இருதயத்திற்கு நேராக நம்முடைய ஆவியை திருப்ப வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய உலகத்துல நிறைய போதனை போயிட்டு அப்படின்னு சொன்னா, இந்த உபத்திரவம் நாம் இல்ல, பிளஸிங் தான். என்ன? பிளஸிங் தான். அங்க பாத்தீங்கன்னா கூட்டம்னா செமையா இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் ஆசீர்வதிக்க முடியாத தேவன் அல்ல, அல்லது ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது என்று சொல்வதற்கு அல்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்க்கிற பொழுது தேவன் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன், பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாக உன்னை மாற்றுவேன். சொன்னாரா சொல்லலையா? சொல்லுங்க. செய்தாரா செய்யலையா? இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய எஃபெக்ட் இருந்து கொண்டுதான் இருக்கு, இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த எஃபெக்டை நானும் நீங்களும் பார்க்கத்தான் போகிறோம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தேவன் சொன்னார். அவரால் முடியாமல் போயிட்டா? இல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் ஆசீர்வாதத்தின் காரியங்கள் மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆசீர்வாதங்களும் நன்மைத்தனங்களும் நன்மையான காரியங்களும் மாத்திருந்தான் வேறு ஒன்று நிற்பதற்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் தேவன் சொன்னார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஆனா 99 வயசு வரைக்கும், சொல்லுங்க, 99 வயசு வரைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவன் தானே, சொன்னதை நிறைவேற்றுகிறவர் தானே, சொன்னதை செய்து முடிக்கிறவர் தானே. ஏன் 99 இயர்ஸ், 99 வருஷம்
அந்த ஆசீர்வாதம் எங்கே இருந்தது? அந்த நன்மைத்தனங்கள் எங்கே இருந்தது? ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்கே இருந்தது? ஆபிரகாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை அவன் ஃபேஸ் பண்ணி இருக்க வேண்டும். தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லுகிற சூழ்நிலை உருவாகிற இருதயத்தின் தொனிகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். எத்தனை பேருடைய கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லி இருக்க வேண்டும். எத்தனைப்பட்ட சூழ்நிலை அவன் கடந்து வந்திருக்க வேண்டும். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக் கொள்வதற்காக அல்லாமல், ஒரு மனுஷனை கீழே விழுத்துவதற்காக அல்ல. அல்லேலூயா. ஒரு மனுஷனை கீழே தள்ளுவதற்காக அல்ல. 99 வருடங்கள் வரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த பிளஸிங் உருவாக ஆரம்பிக்கவில்லை. தேவன் அந்த பிளஸிங்குக்காக ஆபிரகாமை பயிற்றுவித்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய நன்மைத்தனங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். சுகம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அந்த சுகத்தையும் அந்த ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு திராணி உள்ளவர்களாய் மாறும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில பயிற்சிகளையும் அனுபவங்களையும் அனுமதிக்கிறார். ஏன்னா அந்த பிளஸிங்கை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்று நமக்கு சொல்லுங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆசீர்வாதங்களை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்திருக்கணும். சிலருக்கு தேவன் உடனே ஆசீர்வாதங்களை கொடுத்த உடனே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனை சில வரையில மறந்தளித்து தேவனை மறந்து கொள்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் அப்படியே மட்டுப்பட்டு போய்விடும். அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு காணவே முடியாது. காரணம் என்ன? அவ்வளவுதான் அவனுடைய பிளஸிங். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, 99 வயதுக்கு பிற்பாடு இன்றைக்கு வரைக்கும் அந்த பிளஸிங் இருக்கிறது. காரணம் என்ன? அவன் கடந்து வந்த பாதைகளிலே தேவனோடு நடந்த விதம். அதனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், நீ சோதனை உள்ளாகிற பொழுது அல்லது உபத்திரவங்களை சந்திக்கப்படுகிற பொழுது நீ சோர்ந்து போக கூடாது. காரணம் என்ன? அது மகிமைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகத்துவத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அதிசயங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகத்துவங்களை சுவீகரிப்பதே அல்லாமல் தேவனுடைய நாமத்தை விட்டு விலகி போவதற்காக தேவனை அனுமதிக்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில பிளஸிங் 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 என்று சொல்லி சொல்லியே ஆண்டோடைய அநேக சத்தியங்களை நாம் எல்லாம் புறம்பே தள்ளி கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக தேவனுடைய ரகசியங்களை விட்டு நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அவர் ஒரு அற்புதம், ஒரு அடையாளம், ஒரு காரியங்களை செய்துவிட்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை குறித்தே சொல்லுவாரே தவிர இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை மாத்திரம் அவர் சொல்லிவிட்டு போகவே இல்லை. நீங்க எல்லா பகுதியும் நீங்க சுவிசேஷத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அற்புதம் நடக்கிற பொழுது, ஒரு அதிசயம் நடக்கிற பொழுது, ஏன் சீஷர்களை 2 பேரா ஊழியத்திற்கு அவர் அனுப்புகிறார். அவங்க எல்லாரும் போய் அற்புதங்கள் செய்யறாங்க. வியாதியத்தர்களை சுஸ்தமாக்குறாங்க, நடக்க முடியாத நடக்க பண்றாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க. அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்லுகிறான்னு சொன்னார், இதெல்லாம் குறித்து அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சோர்வு அல்லது உபத்திரவம், ஒரு துர்ச்சை நம்முடைய காதில் வருகிற பொழுது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். அதற்கு உதாரணமாக பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24, 25 வார்த்தையில நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது இது சீஷருடைய வாழ்க்கையில எப்படி அவங்க அப்ளை பண்ணினாங்க, அதன் நிமித்தமாக என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் அந்த பகுதியில் நாங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 16, 24, 25 வாசிக்க முடியும்னா வாச்சா நல்லா இருக்கு. யாராவது ஒரு ஆள் பாருங்க, ஒரு உபத்திரவம், ஒரு வேதனை பவுலுடைய வாழ்க்கையிலையும் சீலாவுடைய வாழ்க்கையிலையும் உண்டாயிற்று. அது என்னத்தால வந்தன்னு சொன்னா அதுக்கு மேல வர பதில நீங்க வாசிச்சு பாருங்க. அவங்க ரோம்ல இருக்கக்குள்ள ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண்ணை வைத்து 2 ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிற நல்ல எஜமானர்கள்
அவைய வைத்து காசு சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க, பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்னடா குறி சொல்லுகிறதால அங்க ஒரு நன்மை உண்டாகிறதால ஒரு வருமானம் பெருகி கொண்டே இருக்கு. இன்றைக்கும் நம்மடாக்களுக்கு அநேக குறி சொல்ற பழக்கம், கேட்கிற வழக்கம் இருக்கு. இன்றைக்கும் சில ஆக்கள் இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம எப்போ பிறந்தோம், எந்த நேரத்தில் பிறந்தோம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம், எந்த நாளில் பிறந்தோம், அப்படி இருக்கா இல்லையா? எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க இப்பயும்? ப்ளீஸ் பயப்படாம கையெழுத்துங்க. ஒரு ஆள் தலையாட்டுறாங்க, ஒரு ஆள் சிரிக்கிற, அப்படின்னா இப்பயும் ஞாபகம் இருக்கு. தயவு செய்து அப்படி இருந்தால் அதை அழிச்சிருங்க. அல்லேலூயா. அப்படி இருந்தா அதை அழிச்சிருங்க. இந்த வருமானம் சொல்லுகிற, இந்த வருமானத்தை சேர்க்கிற இந்த ஆவியுடைய இந்த பெண் என்ன செய்யறான்? அப்போஸ்தலர் பவுல் போகிற பொழுதும் சீலா போகிற பொழுதும் இதோ தேவனுடைய மனுஷன் வந்து விட்டார்கள், இவர்கள் ரட்சிப்பின் வழியை காட்டுறவர்கள் என்று ஒரே சத்தம், ஒரே சத்தம். இன்னைக்கு நம்மட ஊழிய பாதையிலையும் நம்மட ஊழியக்கார வாழ்க்கையிலையும் முடி வரும். நீங்க அந்த மாய் பிரசங்கம் பண்றீங்க பிரதர், நீங்க அந்த மாய் வர்ஷிப் பண்றீங்க, நீங்க உண்மையா வர்ஷிப் பண்ண உண்மையா பரலோகம் இறங்கி வருது, அங்க இறங்கி வருதா இறங்கி ஓடுதான்னு தெரியாது. இயேசு வாசல் நின்று ஓடிடுவார். ஐயோ தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்பா. இது அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையிலையும் சீலாவுடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு சத்தம். அவங்க என்னத்துக்கு வந்திருக்கிறாங்க? சுவிசேஷம் சொல்ல, இயேசுவை பிரசங்கம் பண்ண, பாவத்திலிருந்து ஜனங்களை மனம் திரும்ப, அல்லது இந்த அந்த பட்டணத்தில் எப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அல்லது இந்த காரியத்தில் ஜனங்கள் விடுதலை ஆகணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வந்த நேரம் இந்த ஒரு குறி சொல்லுகிற ஆவுடைய பெண் ஒவ்வொரு நாளும் ஒரே டோர்ச்சர். நீங்க தேவனுடைய மனுஷன், நீங்க தேவனுடைய மனுஷன். பவுல் ஒரு நாள் பார்த்தேன், அவளை பார்த்து அந்த குறி சொல்லுகிற ஆவியை அவர் கடிந்து கொண்டார். பவுல் அவளை பார்க்கல, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பார்க்கல, அவளுக்குள் கிரியை செய்கிற அந்த ஆவியை கண்டுபிடித்தார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இந்த கடைசி நாட்களில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு விஷயம். எப்பேற்பட்ட ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறது, எந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது? அப்போஸ்தலர் பவுலுக்கு தெரியும், இந்த வார்த்தைகளுக்கு இவள் காரணம் இல்லை, இவளுக்குள் கிரியை செய்கிற ஆவி இதை கொண்டு இவளை கொண்டு சொல்ல வைக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு குறி பார்க்கிறதும் நாள் பார்க்கிறதும் அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாகுது. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவங்க அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் உண்டு. ஸ்பெஷலா இந்த வெட்டிங் அரேஞ்ச் பண்ண நேரம் பிரச்சனை தொடங்கிடும். ஏன்னு சொன்னா, ஒரு சாரார் இல்ல ஒரு டேட் தான் சொல்லுவாங்க, இன்னொரு சாரார் சொல்லுவாங்க இல்ல அவங்கள்ட்டையும் போய் கையை கொடுத்து பார்ப்போம். நம்முடைய ரேகையையும் நம்முடைய கையின் அடையாளங்களையும் வைத்து ஒரு மனுஷன் நம்முடைய எதிர்காலத்தையும் காரியங்களையும் நிர்ணயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கையை உருவாக்கினவர், இந்த ரேகையை உருவாக்கினவர், இந்த ரேகையில இருக்கிற ஒவ்வொரு அடையாளங்களையும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஸ்பெஷலாக உருவாக்கினவர் நம் ஆண்டவராகிய தேவன் ஒருவர் மாத்திரமே. இன்றைக்கு குறி சொல்லுகிற பழக்கம் அல்லது கை ரேகையை கொடுத்து இன்றைக்கு இந்த நாட்டிலேயும் கூட, கனடாவில் கூட நிறைய ஒயிட் பீப்புள்ல கூட இந்த எண் கணித சாஸ்திரம் பார்க்கிற உருவாய் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? நியூமராலஜி இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறாங்க, நிறைய பேர் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியுமோ தெரியாது, ஆனால் உள்ளால பிசாசு இந்த தேசத்திலும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஏன் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் மாத்திரமல்ல, திருச்சபைகளுக்கு கொடுக்க ரட்சிக்கப்பட்ட சொல்ற வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் நம்மை அறியாமலே உள்ளுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் தேவனுடைய ஆவியை விட்டு வேறொரு ஸ்பிரிட் நம்ம கனெக்ட் ஆகி கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் பார்க்கிறார், இந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை அவர் கண்டுபிடித்து துரத்தி விடுகிறார். கடைசி நாட்களில் நமக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஆவிகளை பகுத்தறிகிற காரியம். அது எப்படி வரும்? எப்படி வரும்?
பைபிள் தெரியணும் ஒன்றும் இல்லை. அது எப்படி வரும்? ஆவியானவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், ரிலேஷன்ஷிப். ஒருவர் ஒரு வீட்டுக்குள் வருகிறார் என்று சொன்னால், ஒருவர் உங்களோட வீட்டுக்குள்ளே வரார் என்று சொன்னால், அல்லது ஒருவரை நீங்கள் சந்திக்க போறீர்கள் என்று சொன்னால், ஒருவரோடு பேச நீங்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று சொன்னால், அவருக்குள் என்ன ஆவி கிரியை செய்கிறது என்பதை உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் சொல்ல ஆரம்பிப்பார். அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப், அந்த கனெக்ஷன் வித் காட் ஆஃப் ஸ்பிரிட். அந்த தேவனுடைய ஆவியானோடு இருக்கிற அந்த உறவு. இந்த கடைசி நாட்களில் பொல்லாத ஆவியின் சேனைகள் அநேக காரியங்களை கொண்டு வந்து அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கிறிஸ்துவ மேல் வைராகியமாக இருக்கிறவர்களையும் வஞ்சிப்பதற்கு இந்த நாளில் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது, ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த ஆவியை கண்டுபிடித்து துரத்தின உடனே அந்த 2 எஜமானனும் குழம்பிட்டாங்க. வருமானம் இல்லாமல் போய்விட்டது. வருமானம் இல்லை. இன்னைக்கு சில வேளைகளில் உபதேசங்களை கடினமா சொன்ன உடனே வருமானம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, பிரசங்கத்துக்கு சில சபைக்குள்ள கூப்பிட மாட்டாங்க. வருமானத்திற்காகவும் உழைப்புக்காகவும் தேவனுடைய சத்தியத்தை நானும் நீங்களும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி. வருமானத்திற்காகவும் வயிற்றுக்காகவும் அல்லது நம்முடைய பெயருக்காக, நம்முடைய புகழுக்காகவும், அல்லது சபையிலே ஆட்கள் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் பிளஸிங்கை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் போக முடியாது. தேவனுடைய பரலோக நியமங்களை குறித்து பேசித்தான் ஆக வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லித்தான் ஆக வேண்டும். பரலோகத்திற்கு போகிற வாசல் இடுக்கமான என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் சிலவற்றை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். தேவனுடைய நாமத்தை ஆராதிப்பதற்கென்று ஒழுங்கும் நியமும் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது எப்படி என்று சொல்லி அந்த நியமங்களை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். வேதத்தின் ஆழத்தை நாங்கள் படிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். தேவனை ஆராதிப்பதற்கென்று எப்படி சபைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி சொல்லாமல் போனால் நாம் அந்த ஆவியோடு சேர்ந்து ஜால்ராடிக்கிறவர்களாய் மாறி போவோம். அப்ப பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் அவளை பார்த்து அந்த ஆவியை துரத்தி விட்டோனே அவள் ரிலீஸ் ஆயிட்டாள். அவளை வைத்து வருமானம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் குழம்பி ரோம அதிகாரிகள்கிட்ட போய் இவங்க என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்களா. பாருங்க என்ன வார்த்தை சொல்றாங்க. 20வது வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அதிகாரிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க என்ன அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க சொல்லுகிற காரியத்தை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, நாங்க அனுசரிக்க முடியாத காரியம். அப்ப அதிகாலையில் எழும்பி ஜெபிச்சா கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பார் என்று தேவனுடைய வார்த்தை அதிகாலையில் ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான் வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னா அதுங்களை ஏற்றுக்கொள்ள சிலருக்கு முடியாது. அல்லது கர்த்தரிடத்தில் காணிக்கை செலுத்த வருவது முன்பதாக உண்ட காணிக்கையை செலுத்துவதற்கு முன் பலிபீடத்தில் அதை வைக்கிறதுக்கு முன்னால உண்ட சகோதரத்தில் ஏதாவது ஒரு பகை ஒரு கசப்பு இருந்தா அவனிடத்தில் போய் நீ ஒப்புரவாகு, மன்னிப்பு கேளு, அந்த சூழ்நிலையை போய் விளங்கப்படுத்தி அந்த சூழ்நிலை இருக்கிற காரியத்தில் பேசி நீங்க 2 சமானமாயிட்டு வந்து ஆண்டவர் ஆராதிக்க தொடங்க அதை சொல்ல வழி அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்ன அவர் சொன்னது போல எந்த சைட்ல நியாயம் இருக்கு. இப்படியான செய்திகளை சொல்லுகிற பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாம போகும். அல்லது ஆசீர்வாதம் மட்டுமில்ல, தேவனுடைய சமூகத்தில் வருகிற பொழுது உபத்திரவம் உண்டாகிற பொழுது நீங்க சோர்ந்து போக கூடாது என்று சொல்லுகிற இதையும் சில நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாம போகும். அப்படித்தான் இவர்கள் சொல்றாங்க. என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, ரோமராகிய நாங்க அனுசரிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை இந்த 2 மனுஷர் வந்து போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதிகாரிகள் பிடிச்சி அவங்களை சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அடைக்கிற பொழுது அவங்க செய்த ஒரு காரியம், அப்பொழுது தொழுமரத்தில் அவங்க கட்டி இருந்த பொழுதும் தேவனை பாடி
ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள், அவர்கள் பாடினார்கள். அதுக்கு பிறகு பாருங்க 26வது வசனம் சொல்கிறது, சடுதியிலே சிறையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்ததா. பூமி மிகவும் அதிர்ந்தது. அப்ப ஜெபம் பண்றதுக்கும் பூமி அதிர்றதுக்கும் இடையில ஒரு கப்பி இருந்திருக்கும், அப்படித்தானே? சொல்லுங்க. அவங்க கண்டினியூவா பாடிக்கொண்டு இருந்திருக்காங்களா? பாடிக்கொண்டே இருந்தால் இருக்கா, பாடினார்கள் என்று இருக்கா? சொல்லுங்க. பாடினார்கள் அப்படின்னா அவங்க ஜெபம் பண்ணி ஒரு டைமுக்கு அப்புறம் அதை முடித்ததுக்கு பிற்பாடு சடுதியிலே ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கிறது, சடுதியிலே ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிக்கிறது. பாருங்க, உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்து முடித்ததுக்கு பிற்பாடு ஒரு வெயிட்டிங் டைம், நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் அதற்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நாம எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு என்ன வேணும்? சொல்லுங்களேன். நம்ம பெரியவங்க, நம்ம உடனே நமக்கு நடக்கணும். அப்படி இல்லாட்டி பாஸ்டருக்கு வல்லமை. சொல்லுங்களேன். பாஸ்டருக்கு வல்லமை. பாஸ்டர் இன்றைக்கு காலையில் ஜெபிக்கல உடனே. பாஸ்டர் ஒரு கிழமையா பாஸ்டிங் இருக்கிற எல்லாம் பாஸ்டர் தலையில அல்லது ஊழியக்கான தலையில வந்துடும். நமக்கு ஜெபித்த உடனடியாகவே பதில் தர வேண்டும். இயேசு ஒரு நாளும் மேஜிக் செய்ய, சொல்லுங்க, மேஜிக் செய்ய மாட்டார். அப்ப அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் அந்த வேதியின் மத்தியிலும் அந்த காயங்கள் அந்த அடிகள் மத்தியிலும் அவங்க ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு பிற்பாடு அவங்க நித்திரை செய்திருக்கலாம் அல்லது விழிப்பா இருந்திருக்கலாம். மற்ற எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த ஆண்டவருடைய காரியங்களும் நேரங்களும் வருவதற்கு ஒரு டைம் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு பிற்பாடு தேவன் சடுதியாய்த்தான் மாற்றங்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் சடுதியாய்த்தான் அற்புதங்கள் செய்ய தொடங்குவார். தேவன் சடுதியாய்த்தான் மாற்றங்கள் செய்ய தொடங்குவார். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கும், இன்றைக்கு உங்களுடைய காரியத்தில் இப்படி சர்ஜரிக்கு டைம் இருக்கு, இந்த டைம்ல நீங்க அட்மிட் ஆகணும் என்று சொல்வார்கள். ஆனால் தேவன் அதற்கு முன்பதாக சடுதியாய் மாற்றங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்றைக்கு நாளைக்கு பிரச்சனை இருக்கு, அடுத்த நாள் என்ன செய்யறது தெரியாம இருக்கிற பொழுது தேவன் சடுதியாய் மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன். அப்ப சடுதியாய் மாற்றம் வருவதற்கு நாம் வெயிட் பண்ணணும். நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்கணும், நம்முடைய இருதயம் கலக்கப்படாமல் இருக்கணும். காரணம் என்ன? அந்த மகிமையை அனுபவிப்பதற்காக, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக, தேவன் கொண்டு வருகிற அந்த விடுதலையை முழுமையாய் சுவைப்பதற்காக, அந்த சடுதியாய் மாற்றம் உண்டாவதற்காக நாங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். சொல்லுங்க, நாங்க வெயிட் பண்ணித்தான் ஆகணும். நரகத்திற்கு போறதுக்கு 1000 வழி இருந்தால் அதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பரலோகத்துக்கு போறோம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, வெயிட் பண்ணித்தான் ஆகணும். வெயிட் பண்ணணும். அதன் அர்த்தம் என்ன? தேவன் சொல்றத கேட்டுத்தான் ஆகணும். நம்முடைய நோக்கம் ஒன்றுதான், தேவன் நமக்காய் வைத்திருக்கிற நித்திய வாழ்வு, அந்த நித்திய ஜீவன். நீ கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் சரிதான், கிறிஸ்துவை அறியாதவர் இருந்தாலும் சரிதான், ஒருவருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மரணம் நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய காரியங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்ப தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படுவதற்கு அந்த வெயிட் பண்ண நம்முடைய இருதயம் சோதனைக்கு சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை சோர பண்ணும்படியாக அல்ல நம்முடைய இருதயத்தில் கலக்கங்களை உண்டு பண்ணும்படியாக அநேக காரியங்கள் உண்டாகும். அதாவது அந்த 100 தலைவன் சம்பவத்தை நீங்க பாருங்கள். யாருடைய மகள் சுகப்படுத்துகிற போகிற நேரம் சுகமா அல்ல காய்ச்சலா இந்த மரித்து போகிற சூழ்நிலை என்ற வியாதிஸ்தவனா இருக்கிறான்னு சொல்ல நேரம் ஆண்டவர் போகிற நேரம் ஒரு என்ன சொல்றது, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தை தொட்டாயிடுச்சு. அப்ப எல்லா சூழ்நிலையும் மாறிலாம் செத்து அந்த மரித்தே போயாச்சு. சில அந்த ஆண்டவர் லூக்கா சுவிசேஷத்தில் நீங்க வாசிப்பாங்கன்னா குழல் ஊதுகளையும்
அமலேக்கியா இருக்கிற ஆண்டவர் என்ன செய்தாராம்? வெளியே அனுப்பிவிட்டாராம். இன்னைக்கு நிறைய பேர் குழல் ஊதுறதுக்கும் நம்முடைய காதில் தேவையில்லாத செய்தியை போகிறதுக்கும் நம்ம இருதய சோர்வு உண்டாகிறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நாங்கள் அந்த வெயிட் பண்ணுற பீரியத்தில் நிறைய பேர் வருவாங்க. சிலர் கால் பண்ணி இப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு சுகமாக இருக்கு தான் பிரதர், ஆனால் அந்த செக்கப்புக்கு ரெடியா சரியா டைமுக்கு சொல்லுங்க போயிருங்க. இப்படி சொன்னோடனே நமக்கு ஒரு சோர்வு வந்துடும். இந்த ஆள் என்னத்துக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொல்கிறேன், நல்லா தானே போய் கொண்டிருக்கு பிரதர். இப்படி ஒரு ஓகே நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க, ஓகே, இருந்தாலும் இந்த சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. நீங்கள் இன்சுலின் எல்லாம் பாவிக்கிறது, ஆனால் இந்தந்த டைமுக்கு நீங்கள் அதை ஏண்டா நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிற அளவுக்கு அநேக செய்திகள் வருகிறது. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நீ மகிமையை சுவீகரிக்க வேண்டும் என்று சொன்னார். நீ சோர்ந்து போகாத இருதயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். தானியேல் புத்தர் நீங்க வாசி பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு, ஒரு பிரச்சனை. அது தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்க்க முடியும். அதே காரியம் இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆவது அதிகாரம் 13ஆவது வார்த்தையை நீங்க வாசித்து பார்க்க முடியும். அது அந்த நாள் நடந்தது, இனி வரப்போற நாட்டில் நடக்கிற காரியம். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ராஜா உருவாக்கின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிற நேரத்தில் அதில் ஒரு வார்த்தை மிக அழகா சொல்றாங்க. அப்படி எல்லாம் இருக்கிற நேரம் அந்த கல்தேர் வந்து ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவங்க 3 பேரும் உங்களுடைய சிலையை வணங்கல் அப்படின்னு சொன்ன பொழுது ராஜா கூப்பிட்டு விசாரிக்கிறான். அதில் ஒரு வார்த்தை 3 பேரும் சொல்றாங்க, இதை குறித்து நான் உங்களுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்லை. சிலவற்றுக்கு நாங்கள் சில நேரம் ஆன்சர் பண்ணக்கூடாது. சில காரியத்துக்கு சொல்லுங்க, சில காரியத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஆன்சர் பண்ணவே கூடாது, அமைதியா இருந்துடணும். காரணம் என்ன? தேவன் நமக்காக ஆன்சரை கொண்டு வருவார். அல்லேலூயா. தேவன் நமக்காக பதிலை கொண்டு. இன்றைக்கு சில நேரங்களில் நாம் ஆன்சர் பண்ண போய், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போய், அந்த வார்த்தையிலே கேடுகளும் அவிசுவாசமான காரியங்களும் உலகத்திற்குரிய காரியங்களும் உண்டாகும் என்பதற்காக அவர்கள் ஒன்று சொன்னார்கள், எங்களுடைய தேவன் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் நீங்க சொன்ன காரியத்தை செய்யவே மாட்டோம். ஏன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகல, அவங்க ஒரு தீர்மானத்தை சொன்னார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை குறித்தும் சில காரியங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகாமல் எங்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் வெளியே கொண்டு வர ஆரம்பிக்க வேண்டும். எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை நாங்கள் வெளியே கொண்டு வர ஆரம்பிக்க வேண்டும். எங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற, கர்த்தருக்காக நாங்கள் பாராட்டுகிற வைராக்கியத்தை வெளியே கொண்டு வர ஆரம்பிக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற மகத்துவமான காரியங்களை வெளியே கொண்டு வர ஆரம்பிக்க வேண்டும். தேவன் எனக்காய் வைத்திருக்கிற சுகத்தை, தேவன் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் வெளியே கொண்டு வர ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பிக்கிற பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்முடைய இருதயத்தை சோர்ந்து போகாமல் காத்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 8வது வார்த்தையை நீங்க வாசிச்சு பாருங்க, 10வது வார்த்தையை நீங்க வாசிச்சு பாருங்க. 2 விதமான மனுஷர்களை குறித்து அங்கு சொல்லப்படுது. பார்க்குறீங்களா? நம்ம எந்த வகைன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 16வது அதிகாரம் 8வது வார்த்தை. 4ஆம் தூதன், வாசிக்கிறீங்களா? ஓகே. பாருங்க, ஒரு தூதனுக்கு, 4ஆம் தூதனுக்கு தேவன் கட்டளையிடுறார், சூரியன் மேல ஒரு உஷ்ணத்தை ஊற்றுற பொழுது ஒரு பெரிய ஒரு உஷ்ணம், ஒரு வெப்பம் உண்டாயிற்று. இதன் நிமித்தமாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லாம் உஷ்ணமாயிட்டு. இதை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு ஆள் மாத்திரமே. அது யாரு? ஆண்டவராகிய தேவன். அப்ப அவர் என்ன செய்ய தொடங்குறாங்கன்னா,
தூஷிக்க தொடங்குறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல தேவன் அனுமதிக்கிற அல்லது தேவனால் கொடுக்கப்படுகிற அல்லது நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில் தேவனை தூஷிக்கிறதற்காக அல்லது தேவனை தூஷிப்பதற்காக நம்முடைய நாவு எழும்புகிறதா நாம் யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, ஒரு கொஞ்ச காலத்துக்கு 10வது வார்த்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அது மனம் திரும்புவதற்காக தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். 5ஆம் தூதன் தன் கலசத்துள்ள மிருகத்தின் சிங்காசனத்தின் மேல் ஊற்றினார். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு 11வது வார்த்தை தங்கள் கிரிகைகளை விட்டு மனம் திரும்ப அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் போனது. அப்ப உபத்திரவம் அல்லது பாடுகள் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுமதிப்பதற்கு காரணம் நாம் மனம் திரும்புவதற்காக என்று நாம் உணர்ந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம்? சில வேளைகளில் அந்த மனம் திரும்ப ஆயத்தப்படாம நம்ம தேவனை தூஷிக்கிறதாக, சிலர் தேவனை விட்டு பிரிந்து போகிறதாக நாங்கள் மாறி போகிறோம். இன்னைக்கு சிலர் அநேக கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பாருங்க, 72 பேருக்கு மேல இயேசு கிறிஸ்துவோட இருந்ததுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்தும் மரணத்தை குறித்தும் அவருடைய சதையை குறித்து இரத்தத்தை குறித்து தான் படப்போகிற பாடுகளை குறித்து இதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது இந்த உபதேசம் கடினமானது என்று சொல்லி அவர் அன்றைய அவங்கள விட்டு கொஞ்சம் பேர் பிரிந்து போயிட்டாங்க. காரணம் என்ன? அதுதான் தேவனுடைய சத்தியம், அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை. இயேசு கிறிஸ்து சொன்னதான் உண்மை. அந்த உண்மையை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற உண்மையின் சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அது உபத்திரவமா இருக்கலாம், அல்லது கசப்பா இருக்கலாம், அல்லது உஷ்ணத்தை போல இருக்கலாம், அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய் இருக்கலாம். அது எதற்காக என்று சொன்னால் மனம் திரும்புவதற்காக அல்லாமல் வேறொன்றுக்காகவும் அல்ல. பாருங்க, தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் கிரிகைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்ப ஆயத்தமே இல்லை. எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள உபத்திரவங்கள் வாழ்க்கையில சோதனை வருகிற பொழுது அது மனம் திரும்புவதற்காக இருக்குமே தவிர தேவனை தூஷிப்பதற்காக இருக்கக்கூடாது. கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் உருவாகும். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, தேவன் தான் அதை அனுமதிக்கிறார். தேவன் தான் சொல்லுங்க, தேவன் தான் தூதனுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா 11வது வார்த்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா எந்த சூழ்நிலையிலும் இருதயம் சோர்ந்து போகாமல் தேவனுக்காக வைராகியம் பாராட்டினவர்கள் ஜெயம் கொண்டவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த பலன். இன்றைக்கு தேவன் அதைத்தான் நம்முடைய இருதயத்திலே தர விரும்புகிறார். இன்றைக்கு வியாதியை கண்டும் அல்லது வேதனையை கண்டும் வேதனையோடு இருக்கிற நேரத்தில் சோர்ந்து போவதற்காக அல்ல, அதையும் தாண்டி அதையும் கடந்து தேவனுக்காக வைராகியமாய் நிற்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையை நீங்க வாசிச்சு பாருங்க. அதை வாசி நாங்க முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என்னுடைய நாமத்தை நீ மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிற பொழுது, உன் சரீரத்தில் கொஞ்சம் பலன் இருக்கிற பொழுது, அல்லது உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கிற பொழுது, அல்லது இருதயத்தில் கொஞ்சம் பரிசுத்தம் துளிர்விட்டு எழும்ப ஆரம்பிக்கிற பொழுது, அல்லது சத்தியத்திற்காக ஆண்டவருக்காக நிற்க போகிறேன் என்று நீ வைராக்கியமா இருக்க ஆரம்பிக்கிற பொழுது, அந்த கொஞ்ச பலத்தினால் நீ என்னை மறுதலிக்காமல், என்னை விட்டு விலகி போகாமல், என் இருதயம் சோர்ந்து போகாமல், உன்னுடைய இருதயத்தில் கசப்பு உண்டாகாமல், தேவனை தூஷிக்காமல் இருந்தபடியினால் உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கொஞ்ச பலத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள கொஞ்ச பலன் உண்டாகி இருக்கிறது. ஒரு கொஞ்ச பலத்தை, கொஞ்ச விசுவாசத்தை தொடக்கிறவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு, அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு தேவனுக்காக நாம் வைராகியம் பாராட்டுகிற பொழுது நம்முடைய வியாதியிலிருந்து,
நம்முடைய பிரச்சனையிலிருந்து நமக்கு முன்பாக அவர் திறந்த வாசலை வைப்பார். அது பரலோக வாசலாயிருக்க, அது நித்திய ஜீவனாயிருக்க. இந்த உலகத்திற்கான பிளஸிங் மாத்திரம் அல்ல, அது நமக்கு நித்தியமான சுகத்தை தருகிற பிளஸிங் ஆயிருக்க. அப்ப கொஞ்ச பலன் இருக்கிற பொழுதே, கொஞ்ச தைரியம் இருக்கிற பொழுதே, கொஞ்ச காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்குற பொழுதே நம் தேவனுக்காக வைராகியம் பாராட்ட ஆரம்பிக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு முன்பாக இருக்கிற வாசல்கள் அடைக்கப்படுகிற பொழுது தேவனை தூஷிக்கிறவர்களாக